2026 மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமையன்று நமது பிரதமர் மோடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தென்னிந்தியாவின் வளர்ச்சியில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டுள்ள ஆழமான மற்றும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வலுவாக பிரதிபலிக்கிறது. பிரதமர் மோடி புதுச்சேரியில் ரூபாய் 2700 கோடிக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களையும், மதுரையில் ரூபாய் 4400 கோடிக்கும் அதிகமான உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்கள் போக்குவரத்து, நகர உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, தொழில், இணைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு என பொதுமக்களின் வாழ்வில் அனைத்து முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கியவையாகும். இந்த வருகை வெறும் திட்டங்களுக்கானது மட்டுமல்ல, இது முன்னேற்றத்தின் மீதான நம்பிக்கை, தலைமையின் தெளிவு மற்றும் என்டிஏ கூட்டணியின் வளர்ந்து வரும் வேகத்தை பற்றியது. மதுரையில் பிரதமர் மோடியின் முன்னெடுப்புகள் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூண்களாக போக்குவரத்து தொடர்பு மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்துகிறது. மரக்காணம், புதுச்சேரி மற்றும் பரமக்குடி, ராமநாதபுரம் சாலை பிரிவுகளை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு மோடி அடிக்கல் நாட்டியது சாலை உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். இந்த சாலைகள் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும், நகர்ப்புற நெரிசலை தவிர்க்கும், மேலும் ஆன்மீக தளங்கள், கடலோர சமூகங்கள், சுற்றுலா தளங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுக்கான அணுகலை மேம்படுத்த உள்ளன. அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட 8 ரயில் நிலையங்களான மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு, திருவாரூர் சந்திப்பு ஆகியவற்றை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இவை நவீன வசதிகளுடன் தமிழ்நாட்டின் கட்டடக்கலை மற்றும் கலாச்சார அடையாளத்தையும் பிரதிபலிக்க உள்ளன. அடுத்து சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் இடையிலான 4வது ரயில் பாதையையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது புறநகர் ரயில் சேவையை மேம்படுத்தி லட்சக்கணக்கான பயணிகளின் தினசரி பயணத்தை எளிதாக்கும் ஒன்றாகும். மேலும் கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் புதிய அகில இந்திய வானொலியின் FM அலைபரப்பை தொடங்கி வைத்தார். இது பிராந்திய ஒளிபரப்பை மேம்படுத்தி தடையற்ற தகவல் தொடர்பை உறுதி செய்ய உள்ளது. இந்த வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் அடுத்து மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். இது தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரிய மற்றும் கலாச்சார பெருமையின் மீது அவர் கொண்டுள்ள ஆழ்ந்த மரியாதையை குறிக்கிறது. பின்னர் அவர் மதுரையில் என்டிஏ தலைவர்களுடன் இணைந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். பிரதமர் மோடியின் இந்த வருகை ஒரு தீர்க்கமான அரசியல் தருணத்தில் நிகழ்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி உள் முரண்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாமையால் தள்ளாடி கொண்டிருக்கும் வேளையில் என்டிஏ கூட்டணி ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் தயார் நிலையிலும் நிற்கிறது. தேர்தல் அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே நடத்தப்படும் இந்த தொடர்ச்சியான மக்கள் திரட்டல்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்கின்றன. தமிழ்நாட்டிற்கு நிலையான, நம்பகமான மற்றும் வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஒரே மாற்று என்டிஏ கூட்டணிதான் என்ற செய்தியை இது மக்களிடையே பரப்பியுள்ளது. மேற்கண்ட திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பிரதமர் மோடி கடந்த 12 ஆண்டுகளில் பல முக்கிய திட்டங்களை மேற்கொண்டு நம் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையால் தமிழ்நாட்டிற்கு எப்போதும் இல்லாத வளர்ச்சியும் மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியும் கிடைத்துள்ளன. 2014 மற்றும் 2026க்கு இடையில் மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு 14 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி உதவியை வழங்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே உள்கட்டமைப்பிற்காக மட்டும் சுமார் ரூபாய் 49,360 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டு மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களுக்காக மட்டும் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 7,611 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 77 ரயில் நிலையங்கள் நவீன நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழகத்திலிருந்து மட்டும் 8 வந்தே பாரத் ரயில்கள் தற்போது இயக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்காக சுமார் 49,556 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 7,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 22 லட்சம் விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் 6,000 நேரடி வருமான உதவியை பெறுகின்றனர். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் என்ற நோக்கத்தை உடைய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 1.1 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா மூலம் 40 லட்சத்திற்கும் அதிகமான LPG இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நமது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருகை என்பது வெறும் நிர்வாக நிகழ்ச்சியோ அல்லது அரசியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல. இது மிக சிறப்பாக செயல்படும் தலைமை, ஒற்றுமையான கூட்டணி மற்றும் மக்களை மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையின் வலுவான பிரகடனம் என்பது குறிப்பிடத்தக்கது.